அனைவருக்கும் வணக்கம். இன்றைய யோகா பகுதியில் நம்ம பார்க்கக்கூடிய ஆசனா வந்து துவி பாத அதோமுக ஸ்வானாசனா. துவினா 2, பாதனா பாதம், அதோனா கீழே கீழே பார்க்கறது, டவுன்வர்ட்ஸில் பார்க்கறது, முகனா முகம், அதோமுக ஸ்வானாசனம்னா மவுண்டன் பர்வதாசனா மாதிரி வரும். இது வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து சில பயிற்சி ஆசனங்கள் மாதிரி பார்த்துக்கலாம். செஞ்சுட்டு போயிட்டோம்னா அந்த ஆசனம் வரதுக்கு வந்து நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இப்போ பர்வதாசனா போயிடலாம். வஜ்ராசனால உட்காந்துக்கலாம். வஜ்ராசனாலேருந்து கை நல்லா முன்னாடி நீட்டி இப்படி எடுத்து வச்சுக்கோங்க, எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் பொறுமையாக வந்து அப்படியே நல்லா மேலே இப்படி ஏஞ்சிடுங்க. ஏஞ்சிட்டு உங்கள் குதிக்காலை கீழே வச்சு இப்படி வச்சுருங்க. பர்வதாசனா இதில் இருந்துடலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10. தளர்த்திக்கலாம். ஆழத மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம். இது இப்போ அடுத்தது வந்து பண்ணலாம். அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணிட்டு நம்ம பர்வதாசனம் அதிலே வந்து ஒரு லெக் மட்டும் எடுக்க போகிறோம். ஏகபாத அதோமுக ஸ்வானாசனம். பர்வதாசனாலும் சொல்லலாம், அதோமுக ஸ்வானாசனமும் சொல்லலாம். ஒவ்வொரு டெக்ஸ்டில் வந்து ஒவ்வொரு மாதிரி வந்து சொல்கிறாங்க. சரி, இப்போ வந்து நம்ம ஏகபாத அதோமுக ஸ்வானாசனம் பண்ணிடலாம். அதே பண்ணி அதே மாதிரி தான் வந்துட்டு ஒரு காலை மட்டும் வந்து மேலே தூக்க போகிறோம். வச்சுட்டு நல்லா அப்படி கீழே இப்படி நல்லா உங்களோட முதுகுத்தண்டு வரும்போதே வந்து கீழே வர வர அந்த கால் வந்து நல்லா அப்படி மேலே தூக்கிட்டு போகணும். தலையெல்லாம் கீழே வைக்கணும்னு அவசியம் இல்லை. இப்படியே இருந்தெல்லாம் இந்த தூக்கின கால் மட்டும் வந்து முட்டி மடங்காமல் பார்த்துக்கோங்க. டோ பாயிண்ட் பண்ணிடலாம். இதிலே இருக்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10. தளர்த்திக்கலாம். இப்போ அப்படியே வந்து இடது காலில் பண்ணிடலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10. தளர்த்திக்கலாம். ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம். இப்போ நம்ம வந்து ஆசனாக்கு போயிடலாம். இப்போது ஏகபாத அதோமுக ஸ்வானாசனம் பண்ணாலும் அதே தான் பண்ணுவோம். ஆனால் வந்து ஒரு கையை வந்து நம்ம எடுத்துருவோம். 2 கையுமே நம்ம கீழே வச்சுருந்தோம், ஒரு கால் மட்டும் மேலே தூக்கிடணும். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா ஒரு கை ஒரு கால் மட்டும் தான் கீழே இருக்கும், இன்னொரு கையும் எடுத்து பண்ண போகணும். ஏன்னா இது கொஞ்சம் பேலன்சிங் ஆசனா, கொஞ்சம் பார்த்து பத்திரமா சொல்லணும். கொஞ்சம் அட்வான்ஸ் ஆசனா இது. ஓகே, பொறுமையாக பண்ணலாம். அதோமுக ஸ்வானாசனா செஞ்சிட்றோம். செஞ்சுட்டு ஒரு கால் வந்து அப்படி மேலே தூக்கிடுறோம். ஏகபாத அதோமுக ஸ்வானாசனா. இப்போ அப்படியே கொஞ்சம் மடிச்சுக்கிறோம். மடிச்சுட்டு இந்த இடது கையை வச்சு வலது காலை வந்து பிடிக்கிறோம். தளர்த்திக்கலாம். ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம். இப்போ அதே மாதிரி இடது காலை வந்து தூக்கிடலாம், மடிச்சிடலாம். பிடிச்சிட்டு அப்படியே வந்து வெளியே இருக்கலாம். தளர்த்திக்கலாம். ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம். இதுக்கு ரிலாக்ஸேஷன் பண்ணுறதுக்காக வஜ்ராசனால உட்காந்துட்டு காலை கொஞ்சம் பிரிச்சுக்கோங்க. பிரிச்சுட்டு இந்த 2 காலுக்கு நடுவில் வந்து நம்ம இப்படி படுக்க போகிறோம். படுத்துட்டு இந்த தோள் பட்டையை வந்து நல்லா அப்படி கீழே வர மாதிரி பார்க்கணும். ஏன்னா வந்து நம்ம ஆசனம் செய்யும் போது இந்த தோல் வந்து அப்படியே ரொம்ப கொஞ்சம் ஸ்ட்ரெயின் ஆகிருக்கும். அது ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக நம்ம வைக்க போகிறோம். தோள்பட்டை கீழே வந்துட்டு எல்போ வந்து இப்படி மடிச்சிட்டு வந்து படுத்துக்கோங்க. கண்களை மூடி வந்து நல்லா ரிலாக்ஸ்ட் ஆகிக்கலாம். சில வினாடிகள். தளர்த்திக்கலாம். இந்த ஆசனா வந்து கொஞ்சம் அட்வான்ஸ் ஆசனாவாக இருக்கும். அதனால பெரியவங்களாம் வந்து ரொம்ப பண்ண வேண்டாம். நீங்கள் சிறு வயதில் இருந்து அப்புறம் மிடில் ஏஜ் பீப்புளை வந்து தாராளமாக செய்யலாம்.
அதுலேயுமே வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப நீ சர்ஜரிலாம் இருந்துச்சு, இப்போ வந்து முதுகில் வந்து ஏதாவது பிரச்சனை இருக்குன்னா, ரொம்ப அதிகமாக பிரச்சனை இருக்குன்னா இந்த ஆசனம் வந்து தவிர்க்கலாம். அதே மாதிரி இந்த பேலன்சிங் பண்ணுறதுனால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைங்களுக்குலாம் அவங்களுக்கு வந்து நல்லாவே கான்சன்ட்ரேஷன் வந்து இம்ப்ரூவ் ஆகும். நல்ல மெமரி பவர் வரும். எதை செஞ்சாலுமே வந்து ஒரு நல்ல கவனத்தோட வந்து அவங்க செய்வாங்க. ஸோ இந்த ஆசனம் வந்து முயற்சி செஞ்சு பாருங்க. மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.